தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். ஆமேன். ஒருவருடைய மகன் தனது தகப்பனை தேடி வரும் நபர்களிடம் தனது தந்தையை பற்றி தவறாகவே சொல்லி வருகிறார். தன் தந்தையை மிக மோசம், அவரை நம்பாதீர்கள் என்றும் சொல்கிறார். எங்கள் அப்பா அநேக தவறுகளை செய்து வருகிறார் என்று பல கெட்ட பெயரும் ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் அவன் தந்தையோ இப்படி தன்னை அவதூறு பரப்பும் தனது மகனுக்கு தேவையான யாவுமே தினம் செய்து வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? தனது மகன் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று தனது சுயநினைவில் இல்லாத காரணத்தால் தான் இப்படி பேசி வருகிறான் என்று தகப்பன் தன் மகனுக்கு தன் நன்மையை செய்து வருகின்றார். இன்று எவ்வளவோ நன்மை செய்தாலும் சரியாக நல்வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீங்கள் சரியற்ற கெட்ட தீய வாழ்க்கை வாழ்வதாக மற்றவர் உங்களை விமர்சித்து வருகிறார்கள். சிலர் வீட்டில் கணவன் மனைவி பற்றி, அண்ணன் தம்பி, சொந்த உறவுகளை, தங்களை தீய எண்ணத்தோடு தீய காரியங்களை அவர்கள் பரப்பி வருகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் மனது சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களை வேண்டுமென்றே அவதூறு பரப்புவராக இருக்கலாம். அவர்கள் மனப்பிரச்சனையை அவர்கள் பல வகையில் தவறாக தோன்றுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் பார்வைக்கு நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக தோன்றினாலும் மருத்துவ பரிசோதனையின் போது உடலில் உள்ள அநேக வியாதிகள் கண்டறியப்படுகிறது. அதுபோல் நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருந்தாலும் நம்மை சிலர் உண்மைக்கு எதிராக பேசும்போது பலர் இருப்பார்கள். அதனால் நாம் வருத்தமடையக்கூடாது. நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னது யார்? ஒரு குருடன். ஆகவே நாமும் இது போன்ற நம்மை விமர்சிப்பவர்களோடு அவர்களை குறித்து குருடராய் இருக்கிறாய் என்று பரிதாபப்பட்டு கடந்து செல்வோம். அவர்களுக்காக, அந்த குருடரிலிருந்து வெளியில் வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். God bless you.